ஏ கைஸ் வந்து இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா இருங்க August 13 அண்டு நான் வந்து ஃபைனலி வந்து இந்த 25K வந்து லூசிட் அக்கௌண்ட்டில் இன்னொன்று வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய டெஸ்ட் 3 அண்டு இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடை வந்து ஆக்சுவலி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்டு இட் வாஸ் ஐ வுட் சே இந்த டே வந்து ஆக்சுவலி நான் ட்ரேட் பண்ணிடக்கூடாது. அண்டு நான் வந்து இன்றைக்கி என்கியூ நான் வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணிடக்கூடாது, பட் ஸ்டில் வந்து நான் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு வர்ஸ்டான டே. அண்டு நான் வந்து அப்படியே வந்து இதை ஜேர்னலும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மாடல் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி இது என்னோடய மாடலே இல்லாமல் நான் ட்ரேட் எடுத்து அடிவானேன். அண்டு ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய இது சொல்லிடுறேனே. இன்றைக்கி வந்து how did I read the price ப்ரீ மார்க்கெட் இதை வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 6:50 வந்து இந்தியன் டைமில் சொல்கிறேன். டுடே இஸ் ஆல்சோ நாட் கோன பி எ ட்ரேடிங் டே லைக் 80% ஆஃப் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். இதுக்கு ப்ரீ மார்க்கெட்டில் வந்து எனக்கு வந்து நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அண்ட் இஃப் தேர் இஸ் எதனா சான்ஸ் இருந்தால் வந்து நான் வந்து பைஸ் மட்டும் பார்க்குறேன், நத்திங் எல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பட் என்ன ஆச்சுன்னா வந்து நான் எடுத்த ட்ரேடு வந்து ஆக்சுவலி செல்லு. ஸோ வந்து நான் அதை எப்படி எடுத்தேன்னு வந்து சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து எங்கே போகிறேனே ரைட் ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஐஸை வந்து ஆக்சுவலி வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்கோம். மார்க்கெட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த பிளேஸில் வந்து ஸோ வந்து எனக்கு இங்கே வந்து எஸ்எம்டி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நான் 3 மினிட்ல ரைட் 3 மினிட்ல வந்து இந்த எஃப்இஜியில் ஆக்சுவலி செல் போட்டேன். அண்டு என்ன ஆச்சுன்னா வந்து என்னோடய பேட் லக் இந்த டே வந்து ஆக்சுவலி நான் ட்ரேட் பண்ணியிருக்கூடாது. எக்ஸாக்டாக இந்த கேண்டல் முடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே போக சொல்ல வந்து கீழே போக சொல்ல ரிஜெக்ட் ஆக சொல்ல வந்து நான் என்ட்ரி போட்டு எஸ்எல்ல வந்து கரெக்டாக இந்த கேண்டல் மேலே வச்சுட்டு டிபியை வந்து இங்கே வச்சிட்டேன். நான் எனக்கு வந்து அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ஆக்சுவலி எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. எஸ்எல் ஹிட் ஆகிட்டு வந்து எனக்கு என்னோட பேட் லக் வந்து மார்க்கெட் வந்து வெரி சாப்டு. இந்த டே வந்து நான் ஆக்சுவலி என்னோடய ப்ரீ மார்க்கெட் பிளான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்துருக்கூடாது, பட் ஸ்டில் வந்து நான் எடுத்ததை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். அண்டு எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாஸ்னா 130 இங்கே. ஸோ இந்த ட்ரேட் வந்து நான் அப்படி தான் எடுத்தேன். அண்டு புதுசாக அக்கௌண்ட்டும் வாங்கிட்டேன். இந்த அக்கௌண்ட் வந்து டெஃபினெட்லி பெட்டராக பண்ணுவேன். ஐ ஹாவ் ஃபெய்த் இன் மை செல்ஃப். அண்டு பார்த்தீங்கன்னா வந்து எதனா சொல்லணும்னு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து இதுலேருந்து வெளில வந்துடுவோமே நான் வந்து எக்ஸாக்டாக நேற்று தான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து அக்கௌண்ட் வந்து சாட்டர்டே வாங்கினேன், லாஸ்ட் சாட்டர்டே. நான் கடைசி ட்ரேடு வந்து எப்போ எடுத்தேன்னா வந்து 1 மாதம் ஆகுது, அதாவது லிட்ரலி வந்து 1 மாதம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கடைசி ட்ரேடு வந்து லாஸ்ட் மந்த்து, இது என்ன மந்த், ஜூலையோட 13 வந்து எடுத்திருக்கேன். அண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 13 அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நைட் ஆயிடுச்சு. அண்டு ஜூலை 12 1 மந்த் வந்து நம்ம வச்சுப்போம். நான் வந்து ஆக்சுவலி ட்ரேடிங்கை வந்து 1 மந்த் வந்து கிவ் அப் பண்ணிட்டேன். நான் கிவ் அப் பண்ணதில் வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொறுமை அண்டு எப்போ ட்ரேட் எடுக்கணும், எப்போ ட்ரேட் எடுக்கக்கூடாது. பட் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். நான் வந்து என்னென்னா வந்து நான் எஸ்எம்டியை வந்து ரொம்ப 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 ட்ரெஸ் பண்ணேன். பட் என்னை வந்து எஸ்எம்டி வந்து ஏமாத்திருச்சுன்னு இல்லை, இது எப்படின்னா வந்து
எல்லா நாளும் ட்ரேட் பண்ணக்கூடாது. வாரத்தில் என்ன கேட்டிங்கன்னா 1 to 2 ட்ரேடிங் டேஸ் தான் வந்து ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப் கிடைக்கும். ஸோ வந்து அப்படி பார்க்குறதுனால வந்து நீங்கள் வந்து பேட் லக்குன்னு வச்சுக்கோ. நம்ம வெரி சிம்பிள். பேட் லக்னால வந்து நமக்கு எஸ்எல்இட் ஆயிடுச்சு அண்டு நத்திங் எல்ஸ். கேட்டிங்கன்னா வந்து நான் நல்லா தான் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டிஓ நான் வந்து கொஞ்சம் வந்து ரஷ் பண்ணிட்டேன் உண்மையை சொல்லணும்னா. லைக் எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஜேர்னலில் வந்து எல்லாத்தையுமே ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு இந்த டிக் பண்ணிட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட் சீல போய் செல்லோ பையோ அடிக்கணும். பட் நான் வந்து உண்மையிலே சொல்லணும் ரஷ் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து கில்ட் ஆயிடுச்சு உண்மையாக சொல்லணும். என்னடா இந்த தப்புனால தான் வந்து நான் ஆக்சுவலி எப்படி இந்த தப்புனால தான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டையும் ஆக்சுவலி ப்ளோ பண்ணியிருக்கேன். அதே தப்பு திரும்ப பண்ண சொல்ல வந்து த பெஸ்ட் திங் டு டூ இஸ் அந்த தப்பை நம்ம திரும்ப பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். என்ன நான் வந்து இப்போது இருக்க ஸ்டேட்டில் வந்து நான் அக்செப்ட் பண்ணணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இந்த இடத்துல வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன். எனக்கே என்ன தப்புனா வந்து வெரி சிம்பிள். ஒரு ப்ரீ மார்க்கெட் பிளான்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதாவது இந்த 2 வேர்டு தான் ஆக்சுவலி. இன்றைக்கி நான் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன் 80% ஆஃப் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அப்படியே நான் எடுத்தாலும் நான் பைஸ் மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பைஸுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டி அப்போ இருந்துச்சு. பட் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி வந்து எஸ்எம்டி கொடுத்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே இன்வேலிடேட் ஆயிடுச்சு. இது வந்து ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடி வந்து நான் எழுதினேன் தாட்ஸ். பட் அதுக்கப்புறம் வந்து நான் எதுவும் எழுதுறேன். நான் வந்து இப்போ உங்களோட சொல்லிட்டு வேணால் எழுதலாம், பட்டு நான் அதுக்கப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அண்டு இந்த நாள் வந்து மோசமாக போச்சுன்னு நினச்சி வந்து நான் எதுவும் கவலை இல்லை. ஆக்சுவலி நான் வந்து நல்லா தான் இருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கேன். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 1 மந்த் வந்து நிறையவே ஆக்சுவலி சொல்லி கொடுத்துருச்சு. லைக் வந்து எவ்வளோ ரிஸ்க். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேனே. நான் வந்து ஆக்சுவலி வந்து இந்த ஒர்க் பண்ணுறது ஒரு நாளைக்கு வந்து நான் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 750. அது கூட வந்து ஒரு 1 வீக்குன்னு பார்த்தேன்னா 1 வீக் நான் வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 4000. மந்த்லி வந்து ஒரு 12,000 ஏர்ன் பண்ணுவேன். ஓகே, இதை வந்து நீங்கள் டாலர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் 12,000 INR to USD, right? 12,000 INR to USD. வெயிட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் $125 வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து நான் ஆக்சுவலி கஷ்டப்படுறேன். வெயிலில், மழையில், பொல்யூஷனில், தூக்கம் கெட்டு சாப்பிடாம இவ்வளோ விஷயம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் வந்து ஆக்சுவலி வெறும் ஒரு $125 வந்து நான் வேலை செய்கிறேன். வெறும் ஒரு $125 யோசிச்சு பார்த்தா நான் வந்து அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இது வந்து சிமுலேஷன் தான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டில் நான் வந்து அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டு லைவ் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு கைக்கு வந்தால் வந்து அப்போ யோசித்து பார்த்தா வந்து எனக்கு லைக் இதை வந்து நான் ஆக்சுவலி ரியலைஸே பண்ணல. ஒரு ட்ரேடுக்கு வந்து நான் அவ்வளோ ரிஸ்க் பண்ணுறேன். சீரியஸ்லி நான் வந்து ரிஸ்க் பண்ணுறேன். அது ஒரே ட்ரேடு லைக் என்னைக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரன் ஆக போகிற ட்ரேடுக்கு நான் அவ்வளோ ரிஸ்க் பண்ணுறேன். ரிவார்டும் வந்து இதோட 2 times தான் இருக்கும். என்னோட மினிமம் 2 hour நான் எர்ன் பண்ணுவேன். ஸோ வந்து நான் சொன்னேன்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில், மழையில், குளிரில், பொல்யூஷனில்
இதெல்லாம் எவ்வளோ லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தா வந்து ஹவ் ஆம் ஐ ஃபீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து இதெல்லாம் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணணும். என்னோட ஒரே தப்பையே நம்ம திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தா வந்து நம்ம ஒரு சின்ன குழந்தையாவே தான் இருந்துட்டே இருக்கோம் அப்படின்னே வந்து இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். இதை வந்து எனக்கு திரும்ப 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 பார்க்க சொல்ல வந்து ஆக்சுவலி வந்து பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குது எனக்கு அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. அட் தி சேம் டைம் வந்து நான் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறேன். லிட்ரலி வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 to 4னா 8 hours, லைக் 11 to 3, 7 to 11. யோசிச்சு பார்த்தா வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு நான் மினிமம் 6 hour ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து வீக்லியே வந்து 4 days மேண்டட்டரியாக வந்து ஒர்க் பண்ணிடுவேன். பார்த்தனா வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து நெக்ஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த 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 நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அதே தான் திரும்ப திரும்ப பண்ண போகிறேன். எனக்கு வந்து என்னன்னா வந்து நான் கொஞ்சம் பெட்டராக பண்ண போகிறேன். வெரி சிம்பிள். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து என்னோடய மாடல் ப்ரெசென்ட் ஆக சொல்ல வந்து ட்ரேட் எடுக்கிறேன். ட்ரேட் எடுத்து என்னோடய ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதெல்லாம் பண்ணி நான் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சான்ஸ் வந்து ஆக்சுவலி ப்ராபபிலிட்டி வைஸ் பார்த்தோன்னா கிடையவே கிடையாது. நான் வந்து அடித்து சொல்கிறேன், ப்ராபபிலிட்டி வைஸ் வந்து அது கிடையவே கிடையாது. எனிதிங் எல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து யாப் பண்ணிகிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அண்டு நான் வந்து எதனா வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து உண்மையிலேயே வந்து நான் பெட்டராக பண்ணுவேன். நான் ஆஸ் அ பர்சனாக வந்து சொல்கிறேன். ஸோ எனிதிங் எல்ஸ் இந்த ட்ரேடில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வந்து நான் வேறு எதுவுமே பார்க்கல. வெரி சிம்பிளாக வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சேன். என்னோட இந்த 3 minute கேண்டில் ரூல் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 2 கேண்டில் வந்து ஆக்சுவலி என்ட்ரு ஆக மாட்டேன். 3rd கேண்டில் என்ட்ரி வந்து எக்ஸாக்டாக போட்டேன். எக்ஸாக்டாக வந்து நான் பிளான் பண்ண மாதிரி நடக்கும்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏன்னா வந்து டுடே வாஸ் அ லோ ப்ராபபிலிட்டி டே அப்படிங்கிற ஒரே ரீசன்னால் இது வந்து நான் ரொம்ப அடி வாங்கி வந்து கற்றுக்கிட்டது. ரியலி சொல்லணும்னா எவ்ரிடே இஸ் நாட் எ ட்ரேடிங் டே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து ஓகே நம்ம வந்து பெட்டராக ஆக சொல்ல வந்து நிறைய பேசுவோம். இப்படியே வந்து நான் நிறைய பேசுனேன்னா நான் வந்து ரொம்ப வந்து பேசுகிற பர்சன் ஆகிடுவேன். நீ வந்து வாய் மட்டும்தான், செயலில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆக்ஷன்ஸ் மூலம் வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன். அண்டு வித் தட் ஐ ஆம் பேக் அண்ட் ஆல்சோ வில் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து 14 minutes மேலே போயிடுச்சு. ஓகே, வில் சி. பாய்.